வெல்கம் எவ்ரிவன். ஸோ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் தான். ஓகேவா? ஸோ இஃப் 8 power m is equal to 32 தம் m இஸ் மதிப்பு காண்க. ஓகேவா? அதாவது 8 power m 32 எனில் m இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? 8 power m is equal to 32. ஓகேவா? ஸோ 8 வந்து எப்படி எழுதலாம்? 2 power 3 எழுதலாமா? ஸோ 2 power 3 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 32 எப்படி எழுதலாம்? 2 power 5 எழுதலாமா? நல்லா கவனிங்க. ஸோ 8 வந்து எப்படி எழுதலாம்? 2 power 3 எழுதலாம். ஸோ போட்டு பாருங்கள். 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. ஓகேவா? அது 8 வந்திருக்கு. அதே மாதிரி 32 எப்படி? 2 power 5. இப்போ 2 into 2 into 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ 2 power 5 வந்து நம்ம எப்படி 32 2 power 5 நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது? a power m into n ஃபார்முலாவா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? a power m into n எழுதலாமா? ஸோ அந்த ஃபார்முலா அதில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 power 3m is equal to 2 power 5. ஓகேவா? இப்போ வந்து கீழே பேஸ் சேமாக இருந்தால் மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாமா? ஸோ பேஸ் வந்து கீழே கேன்சல் ஆயிரும். அப்போ 3 power m is equal to 5. அப்போ 5 is equal to m is equal to 5 by 3. ஓகேவா? ஸோ எம்மோட ஆன்சர் என்ன? 5 divided by 3 தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ சம்மில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.